இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே இருக்கிறார்கள். எகிப்திலே இருக்கும் பொழுது அநேக நன்மைகள் அவர்களுக்கு நடக்கிறது, அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. அந்த கோஷன் என்கிறதான அந்த இடத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வசித்து கொண்டிருந்தாலும், எகிப்து முழுவதுமாய் வேறு ஒரு நிலைப்பாடோடு கூட வாழ்ந்தாலும், தேவன் அவர்களிடத்தில் விரும்பின காரியம் என்னவென்றால் அவர்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியேற வேண்டும். அவர்கள் எகிப்துக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் தங்கியிருந்ததான நிலம், அவர்கள் தங்கியிருந்ததான அந்த இடம் வேறு ஒரு நிலைப்பாடிலே தேவன் அதை மாற்றி கொடுத்திருந்தார். இஸ்ரவேல் தங்கியிருக்கிற இடம் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கும் பொழுதே நான் நினைக்கிறேன் அதுவே பரலோகம் போல் இருந்திருக்க வேண்டும், அதுவே கானான் போல ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் அவர்களுடைய இடத்தில் விரும்பின காரியம் என்னவென்றால் அத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தும் அவர்கள் கடந்தேற வேண்டும் என்று தேவன் விரும்பினார். They have to move from that place. ஆனால் வனாந்திரத்திலே நடந்ததான அற்புதங்கள், வனாந்திரத்திலே தேவன் செய்த நன்மைகள், அவைகளுக்கு தேவன் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருந்தார். என்ன எதிர்பார்ப்புன்னா அவர்களிடத்திலிருந்து கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்த்தார்.